இவங்க கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. ஆபத்தான நிலைமையில இருக்காங்க. வீட்ல வச்சுலாம் இவங்களுக்கு வைத்தியம் பார்க்க முடியாது. இவங்களை உடனடியா ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாதான் பிழைக்க வைக்க முடியும். இங்கேயே வச்சிருந்தா நிலைமை ரொம்ப மோசமாயிடும். என்ன டாக்டர் சொல்றீங்க? நிலைமை ரொம்ப மோசமா இருக்கா? உங்களால வைத்தியம் பண்ண முடியாதா? இல்ல, இவங்க மலையில இருந்து கீழே விழுந்ததுனால கை கால் முகம்னு எல்லா இடத்துலயும் அடிபட்டிருக்கு. இவங்களுக்கு இசிஜி ஸ்கேனு நிறைய டெஸ்ட் எடுக்கணும். அதுக்கான வசதி எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கு. அதனாலதான் இவங்களை உடனே ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும்னு சொல்றேன். நீங்க இவங்களை இங்க 2 நாள் வச்சிருந்ததே தப்பு. உடனே ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறதா நல்லது. டாக்டர், ஆஸ்பத்திரியில சேர்த்து வைத்தியம் பார்க்குற அளவுக்கெல்லாம் என்கிட்ட பணம் இல்ல. நீங்க வேற என்னென்னமோ டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும்னு சொல்றீங்க. அதுக்கெல்லாம் நிறைய பணம் தேவைப்படுமே. அதுக்கெல்லாம் நான் எங்க போறது? இந்த பொண்ணை தேடி சொந்தக்காரங்களோ இல்ல இவ புருஷனோ யாராவது வருவாங்கன்னு பார்த்தேன். ஆனா யாரும் வரல. கழுத்துல தாலி வேற இருக்கு. பார்க்க சின்ன வயசு பொண்ணா இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல டாக்டர். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனா அவங்களே பணம் இல்லாம எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதி தரேன். அதை எடுத்துக்கிட்டு சென்னையில இருக்கிற ஜிஹெச்க்கு போங்க. அவங்க உடனே இந்த பொண்ணை அட்மிட் பண்ணி வைத்தியம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. வைத்தியம் பண்ணா பொழைச்சுப்பாங்களா டாக்டர்? அதை உறுதியா சொல்ல முடியாதுமா. மலையில இருந்து விழுந்ததுனால ரொம்ப அடிபட்டு இருக்கு. பிளட்டும் ரொம்ப லாஸ் ஆயிருக்கு. முதல்ல இவங்களை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேருங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு நம்புவோம். சரிங்க டாக்டர், நீங்க லெட்டர் கொடுங்க. நான் டவுன் ஆஸ்பத்திரிக்கே கொண்டு போறேன். இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க. உங்களால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க. அப்பதான் பிழைக்க வைக்க ட்ரை பண்ண முடியும். சரிங்க டாக்டர், நான் உடனே கொண்டு போறேன். டிலே பண்ணாதீங்க. நான் கிளம்புறேன். ரொம்ப நன்றி டாக்டர். கடவுளே, இந்த பொண்ணை எப்படியாவது சீக்கிரமா டவுன் ஆஸ்பத்திரியில சேர்க்கணும். கற்பகம் மேடம், இது நமக்கு தேவையா? அடிவாரத்துல கிடந்த பொண்ண அங்கேயே போட்டு வராம ஏன் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தீங்க? அப்படியே விட்டு வந்துருக்கணும்ல. இவங்க யாருன்னே நமக்கு தெரியாது. அவங்க செத்தா நமக்கு என்ன, உயிரோட இருந்தா நமக்கு என்ன? எதுக்கு தேவையில்லாத வேலைலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இதனால நமக்கு என்ன ஆதாயம்? யோ, உன்ன மாதிரி எல்லாம் என்னால இருக்க முடியாது. கண்ணுக்கு எதிர ஒரு பொண்ணு உயிருக்கு போராடிட்டு இருக்கப்போ எப்படியா கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம கண்டும் காணாம வர முடியும்? எப்பவும் போதையில இருக்கிற நீ வேணா மனசாட்ச கொண்டுட்டு வாழலாம். என்னாலாம் அப்படி இருக்க முடியாது. இந்த பொண்ணை பாரியா, சாக வேண்டிய வயசா அதுக்கு. புருஷன் பிள்ளைங்கன்னு சந்தோஷமா வாழ வேண்டிய வயசு. நான் இப்பவே இந்த பொண்ணு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் காப்பாத்த போறேன். நீ பேசாம இரு. அவ கையில இருக்க தங்கத்தாலியை நவுட்டோம்னா ஊர்ல இருக்க அவ்வளவு பேருக்கும் சரக்கு பாட்டி வைக்கலாமே. இந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியலையே. கையில தாலியோட மலை அடிவாரத்துல விழுந்து கிடந்துச்சு. இதை இவங்க சொந்தக்காரங்க கிட்டயோ இல்ல புருஷன் கிட்டயோ பத்திரமா ஒப்படைக்கணும்.
இந்த சாமியே இந்த பொண்ணோட தாலிக்கு பாதுகாப்பா இருக்கட்டும். I love you. I love you. அப்புறம் இன்னொரு விஷயத்துலயும் நீங்க உங்களை மாத்திக்கணும். அப்ப இன்னும் எனக்கு சந்தோஷமா இருக்குங்க. என்ன மாத்திக்கணும்? நீங்க எப்பவுமே என்ன வாங்க போங்கன்னு மரியாதையா கூப்பிடுறதுனால நமக்குள்ள சின்னதா ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. சீக்கிரமே உங்களை என்ன வா போன்னு கூப்பிட வைக்கணும். அதுவும் நடந்துட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேங்க. என்னாச்சு சார்? ம்? நீங்க தூங்கலையா? உட்காந்துருக்கீங்க. தூக்கம் வரலங்க. தீபாவை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஆமா, அவங்க எங்கேயோ பத்திரமா தான் இருக்காங்க. சீக்கிரமே வந்துருவாங்கன்னு எனக்குள்ள சொல்லிட்டே இருக்கு. சார், தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்களும் இதையே தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா மலையில இருந்து விழுந்த தீபா உயிரோட இருக்க வாய்ப்பில்லைன்னு போலீஸே சொல்றாங்கல்ல. அப்புறம் எந்த நம்பிக்கையில தீபா உயிரோட இருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க? நீங்க யாராவது லவ் பண்றீங்களா? இல்ல சார். நீங்க லவ் பண்ணியிருந்தா நான் சொல்றது உங்களுக்கு புரியும். எங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே தீபா என்ன லவ் பண்ணாங்க. நான் அவங்களுக்கு கிடைப்பேன்னு அவங்க நம்பினாங்க. அவங்க நம்பின மாதிரியே அவங்களோட லவ் எங்களை சேர்த்து வச்சது. இப்போ அந்த லவ் எங்களை சேர்த்து வைக்கும் நம்புறேன். அவங்க திரும்ப கிடைப்பாங்க. உங்க நம்பிக்கை ஜெயிக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன் சார். அந்த ராட்சசியை என்கவுண்டர் பண்ணிட்டீங்களா? இல்ல சார். ஏன்? அந்த கீதாவை இங்க போட்டு தள்ளுறதை விட வெளியூர்ல எங்கேயாவது போட்டு தள்ளுறதா நல்லதுன்னு சென்னை கூட்டு போனோம். அங்க அவளை என்கவுண்டர் பண்றதுக்கு லொகேஷன் கூட ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் சார். ஆனா கடைசி நேரத்துல எங்க எல்லாரையும் ஏமாத்தி எஸ்கேப் ஆயிட்டா சார். போலீஸ்னு சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? இந்த துங்காவுக்கு எப்பயும் ஜெயிக்கிறவங்கள மட்டும்தான் பிடிக்கும். இப்படி தோத்துட்டு வந்து கேவலமா நிக்கிறவங்கள பிடிக்கவே பிடிக்காது. பெங்களூர் சிட்டில எனக்குன்னு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருக்க. எப்படின்னு தெரியுமா உனக்கு? தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே வந்திருக்க.
தோத்ததே கிடையாது. கிடைச்ச அருமையான சான்ஸ கோட்டை விட்டு வந்து இப்படி ஒரு சப்பையான காரணம் சொல்றிய. அசிங்கமா இல்ல உனக்கு? ப்பு. நீ எல்லாம் ஒரு சார் எப்படியோ மிஸ்டேக் நடந்துச்சு, எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க. ஏய்! தோத்தவனுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கிற பழக்கம் இந்த துங்காவுக்கு கிடையாது. என்னோட சாம்ராஜ்யத்துல தோத்தவனை திரும்பி கூட பார்க்க மாட்டேன். மன்னிப்பே கிடையாது. என் தம்பிய கொன்னவ இந்த பூமியில எங்கேயுமே வாழக்கூடாது. அவன் மூச்சை நிறுத்தினா மட்டும்தான் என் தம்பி ஆத்மா சாந்தி அடையும். கலர் சொல்லுங்கண்ணா. அந்த சதிகாரி போட்டவ மெட்ராஸ்ல இருக்கிற நம்ம ரவுடிங்க தோஸ்துங்க எல்லாருக்கும் அனுப்பி தேட சொல்லு. அவளை யாரு கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த துங்கா என்ன செய்யணுமோ செய்வான். நாம மெட்ராஸ் போகணும். சரிண்ணா. கிளம்புடா. ஏய், அவளை சங்கரித்து ரத்தம் பார்க்காம தூங்க மாட்டான். வா வாங்கடா. மா ஆட்டோ எடுத்துட்டு வந்துட்டோமா? அந்த போலாண்ணா. ஆ யோ இங்க வாயா. என்ன கற்பகம்? அந்த பொண்ணை டிரைவர் அண்ணனோட சேர்ந்து ஆட்டோல தூக்கிட்டு போய் வை. திரும்பவும் சொல்றேன், இதெல்லாம் நமக்கு தேவையா கற்பகம்? நீ பாட்டுக்கு ஏதேதோ செஞ்சுக்கிட்டு இருக்க. இப்ப ஆஸ்பத்திரியில சேர்க்க போறங்கடா. போலீஸ்க்கு தெரிஞ்சா நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிர போதுமா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நான் என்ன அந்த பொண்ணுக்கு கெடுதலா பண்றேன்? ஆஸ்பத்திரி கொண்டு போய் வைத்தியம் தானே ஏன் பார்க்க போறேன். போலீஸ் வந்தா நான் பாத்துக்கிறேன். நான் சொன்னதை மட்டும் நீ போய் செய். நான் சொன்னா நீ எங்க கேட்கவா போற? வானே வா வா பிடிக்கலாம். யோ நான் இந்த பொண்ணை பட்டணம் ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்துட்டு வந்துடுறேன். தண்ணி போடாம வீட்டை பாத்துக்கோ. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா. கிளம்பு. போலாண்ணா. சொல்றது எதையும் கேட்கவே மாட்டேங்க. சரி நம்ம வேலையை பார்ப்போம். தெய்வமே, கீதா, தீபாவை தேடி கண்டுபிடிக்க நானும் இன்ஸ்பெக்டர் சரவணனும் வெளியே போகிறோம். கண்டுபிடிக்க போறீங்களா? எங்கன்னு சார் போய் தேடுவீங்க? அவங்க மிஸ் ஆன இடத்துல தான் போய் தேட போகிறோம். அந்த இடத்துல அன்னைக்கே ஆளுங்களை வச்சு தேடி பார்த்துட்டேன்னு நீங்க தானே சொன்னீங்க. அப்போ அங்கேயே போய் தேடினா எப்படி கிடைப்பாங்க? இல்லை, அன்னைக்கு அந்த மலையில் மட்டும்தான் தேடி பார்த்துருக்காங்க. இப்போது அந்த மலையை சுற்றி சில கிராமங்கள்லாம் இருக்கான், அங்கே போய் விசாரிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அவங்க யாராவது தீபாவை பார்த்துருக்கலாம்ல, எதனா தகவல் தெரிய வரும். அதை வச்சு அடுத்து மூவ் பண்ணலான் இருக்கோம். அதுக்காக தான் போகிறோம். ம், நல்ல ஐடியா தான் சார். ஏதாவது பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் கிடைக்கலாம். அப்புறம் நான் இல்லாத நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? இல்லை, ஐஸ்வர்யா அன்னைக்கு உங்கள் மேலே சின்னதாக டவுட் வந்திருக்கு. ஐஸ்வர்யாவுக்கு டவுட் வந்துருச்சா? எப்படி? உங்கள் ஆக்டிவிட்டீஸ் பார்த்து தான் அவங்களுக்கு ஏதோ டவுட் வந்திருக்கு. அதான் இன்ஸ்பெக்டரை பார்த்து நீங்கள் தீபா இல்லைன்னு அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் இன்ஸ்பெக்டர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். அதனால் அவர் அதை பெருசாக எடுத்துக்கல. ஸோ நீங்கள் அவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க. ம், சரிங்க, நான் பார்த்துக்கிறேன். சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். ம்.
மகரி கீதாவை கண்டுபிடிக்காம சென்னை விட்டு போக கூடாதா? என் தம்பியை எப்படி துடிக்க துடிக்க கொன்னாலோ அதே மாதிரி அவளை துடிக்க துடிக்க கொல்லணும்டா. சென்னையில அவ எந்த மூலையில இருந்தாலும் சரி அவளை தூக்குறோம். தூக்குன அடுத்த நிமிஷம் அவளை கண்டத்துல பாப்பாடுதல்லும். அப்பதான்டா தம்பி ஆத்மா சாந்தி அடையும். அவ கதையை இங்கேயே வச்சு முடிப்பான. நீங்க கவலைப்படாம இருங்க, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். இதேதாண்டா சொல்லிட்டு இருக்கீங்க. எவன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. என் கண்ணு முன்னாடி அது நடக்கணும். அவ போட்டோவை நம்ம தோஸ்துங்களுக்கு, நம்ம ஆளுங்களுக்கு எல்லாருக்கும் அனுப்பியாச்சா? அதெல்லாம் ஏற்கனவே எல்லாருக்கும் அனுப்பியாச்சுண்ணே. அவங்க மூலமா அவளை பத்தி கண்டிப்பா ஒரு நல்ல தகவல் கிடைக்கணும். நீங்க கவலையே படாதீங்கண்ணே. என் தம்பி அவ எப்படி கொன்னாலோ அதே மாதிரி அவளை நான் துடிக்க 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 கொல்லுண்டா. அப்பதான் என் மனசுல இருக்கிற கொதிப்பாடங்கும். ஏகிதா வரண்டி, எங்க இருந்தாலும் ஒண்ணு தேடி வரண்டி. ஏய் வேகப்படா. அண்ணா, அந்த கோயில் இருக்குல்ல, அங்க வண்டியை கொஞ்சம் நிறுத்துங்கண்ணா. இருங்க, நான் வந்துடுறேன். ஆ கடவுளே, ஆட்டோல இருக்கிற பொண்ணு யார் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா பாக்குறதுக்கு நல்ல பொண்ணா தெரியுறா. அந்த பொண்ணு இப்ப உயிருக்கு போராடிட்டு இருக்கா. இப்ப நான் அவளை ஆஸ்பத்திரிக்கு தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். நீ தான் அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகாம காப்பாத்தி கொடுக்கணும். உன்னை நம்பிதான் போறேன், கை விட்டுறாதப்பா. கடவுளே, இந்த பொண்ணை நல்லபடியா காப்பாத்துப்பா. சார், நம்ம போகிற இந்த மலை கிராமத்தை பற்றி நல்லா விசாரிச்சிட்டிங்களா? நல்லா விசாரிச்சுட்டேன் கார்த்தி. தீபா விழுந்த மலையடி வாரத்தில் ஒரு 2-3 கிராமங்கள் தான் இருக்கான். 3 கிராமங்களையும் சேர்த்து மொத்தமாக ஒரு 20-30 வீடு தான் இருக்கும். அதனால அங்கே நாம் விசாரிக்கிறது அவ்வளோ கஷ்டமாலாம் இருக்காது. ஒவ்வொரு வீடாக போய் எல்லாரையும் விசாரிச்சிடலாம். நமக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக அங்கே கிடைக்கும். அதை வச்சு ஃபர்தராக அந்த கேஸை மூவ் பண்ணலாம். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது சார். தீபா பற்றி எதனா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அது கிடைக்கும். அதை வச்சு அவங்கள கண்டுபிடிச்சிடலான்னு நம்புகிறேன். ம். அண்ணா, என்னாச்சுண்ணா? வண்டி நிறுத்திட்டீங்க? சிக்னல் போட்டிருக்காங்கம்மா, கொஞ்சம் நேரம் ஆகுமா?